அடடா, புருஷன் மேல என்ன கரிசனம். என்னதான் உன் புருஷனை நீ வெறுத்தாலும் இந்த நிலைமையில அவனை பார்த்ததும் மனசு அப்படியே துடிக்குதுல்ல? ஓ, புருஷனை இப்படி பார்த்த கவலையில உனக்கு பேச்சு கூட வரமாட்டேங்குதா? இந்த நேரம் பார்த்து உன் புருஷன் மயக்கத்துல இருக்கான் பாரு. இல்லனா அவன் நீ பண்ற சேவைய பார்த்து இந்நேரம் உச்சி குளிந்து போய் குணமாயிருப்பான். இத பாருங்க கலை, நான் ஒண்ணு இவனை என் புருஷனா நினைச்சு இவனுக்கு சேவை பண்ணல. இவனை ஒரு பேஷண்டா நினைச்சுதான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பேஷண்ட் நினைச்சு. அப்ப சரி, நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. கேரியா. என்ன உன்னோட சர்வீஸ்லாம் முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானா? இதுவே ஜாஸ்தி தான். துளசி, இவன் என்ன முன்னு கொடுக்குறான்? துளசி, துளசி. அதான பார்த்தேன். புத்தி மயக்கத்துல இருந்தாலும் மனசு மனசு துளசியை தேடிக்கிட்டே இருக்கு. நீ இப்படி பைத்தியமா அவ பின்னாடி திரியறதாலதான் அவன் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறான். துளசி. ஆமா, என்ன சொன்ன? அவளுக்காக நீ உயிரே கொடுப்பியா? ஏடா பைத்தியமாடா நீ? உயிரை தந்துட்டு ஆவி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பியா? தூசு 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 தூசு. டேய், ஒரு பொண்ணுக்கு தான் காதலிக்கிறவன் இன்னொரு பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது. ஆனா எனக்கு நீ துளசிய வெறித்தனமா காதலிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீ துளசிய எந்த அளவுக்கு காதலிக்கிறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பா என்னையும் ஒரு நாள் காதலிப்ப. கண்டிப்பா கண்டிப்பா காதலிப்ப. காதலிப்ப காதலிப்ப. பிரசன்னா, உன் மனசுக்குள்ள நுழையறதா கஷ்டம். ஆனா ஒரு தடவை நான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த புடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் காலத்துக்கு நீ மறக்க மாட்ட. எப்படியாவது உன் மனசுல நான் இடம் பிடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. நிச்சயம் உன் மனசுல இடம் பிடிச்சு காட்டுவேன். காட்டுவேன். ஐயோ சாரிமா, நான் வீட்டுக்கு இப்ப கிளம்பிட்டே இருக்கேன். யூ டூ ஒன் திங், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கவலையே படாதீங்க. ஓகே? யா. ஹலோ, ஐசியூ கொடுங்க. மிஸ்ஸஸ் ராம்குமார் எப்படி இருக்காங்க? ஓகே, இப்ப ஸ்டேபிளா இருக்காங்க. எனிதிங் த மேட்டர் யூ லெட் மீ நோ. ஓகே? ஆமா, எவ்வளவு நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, யூ லெட் மீ நோ. கவலைப்படாதீங்க. துளசி, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. நானும் கிளம்புறேன் டாக்டர். என்ன நீ வீட்டு கிளம்புறியா? பிரசன்னாவை பாத்துக்கணுமேமா. என்ன அவனை நான் ஏன் பாத்துக்கணும்? அது சரி. இதுக்கு முன்னால நீ ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்தது இல்ல.
இந்த பாருமா, வேலைக்குன்னு வந்தாச்சுன்னா உன்னுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் காட்டிக்க கூடாது, புரியுதா? டாக்டர், அவனுக்கு அவன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரி இல்லையாம்மா. ஓகே, சரி, வேற யாராவது நைட் டியூட்டி நர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள பாத்துக்க சொல்லுங்க. என்னால முடியாது. என்னது? எனக்கு நீ யோசனை சொல்றியா? பிரசன்னாவை உன்கிட்ட நான் பாத்துக்க சொல்லி சொன்னேன்னா அந்த வேலையை நீதான் செய்யணும். வேற யார்கிட்டயாவது நான் சொல்றதா இருந்தா நானே சொல்லிப்பேன். அது நீ சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே டாக்டர், நீங்க எனக்கு வேற என்ன வேலை வேணாலும் கொடுங்க, நான் சந்தோஷமா செய்யறேன். ஆனா அவங்க கூட நைட் ஃபுல்லா என்னால முடியாது. துளசி, ஒன்னு சொல்றேன். பிரசன்னா இஸ் இன் நோ ஸ்டேட். ஓகே, அவன் மயக்கத்துல இருக்கான். அவனால நிக்க கூட முடியாது, புரியுதா? நீ ஜஸ்ட் கண்காணிச்சிட்டு இருந்தா போறோம். ஓகே? ஆமா. ஐயோ, அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. என்னால முடியாது டாக்டர். இந்த பார் துளசி, ஒரு கொலைகாரனாவே இருந்தாலும் குண்டடி பட்டுதுன்னா அவனை ட்ரீட் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அதுதான் நம்ம தொழில் தர்மம். ஓகே, அந்த உயிரை காப்பாத்துறதுல தான் நம்ம போக்கஸ் இருக்கணுமே ஒழிய அது நல்லதா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அண்டர்ஸ்டுட்? டாக்டர், இதுக்கும் மேல நீ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாத. ஜஸ்ட் டு யுவர் ஜாப். துளசி, ஒரு நிமிஷம். நீ அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னால பிரசன்னாவை பாசத்தோட பாத்துக்க முடியும்னா நீ பாத்துக்கோ, இல்ல உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ வேணா வீட்டுக்கு போ, நான் அவரை பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணு இங்க வேலை பார்க்கல, நான் இங்க சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, கொடுத்த வேலையை நான் செஞ்சுதான் ஆகணும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, எவ்வளவு நல்லா நடிக்கிற துளசி. இப்பதான் அம்மா கிட்ட பேஷண்ட் அவங்க அக்கா பாத்துக்க மாட்டாங்களா இல்ல வேற நர்ஸ் பாத்துக்க மாட்டாங்களான்னு யோசனை சொல்லிட்டு இருந்த. இப்ப நான் வந்து கேட்ட உடனே அப்படியே மாத்தி பேசுற. என்ன பயமா? எனக்கு என்ன பயம்? உன் புருஷனை நான் மயக்கி கொண்டு போயிடுவேனோன்ற பயம், அப்படிதானே? அவனை புருஷன் நான் நினைச்சதானே. இது பாருங்க, அவனை யார் மயக்குனா எனக்கு என்ன? அப்படின்னா அவர் என்கிட்ட விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நீ பிரசன்னாவை கடமைக்காக பாத்துப்ப, நான் கரிசனத்தோட பாத்துப்ப. என்ன சொல்ற? உன் முறைப்புல ஒரு பொறாமை தெரியுதே. எனக்கு எந்த பொறாமையும் இல்ல. இப்ப என்ன, நீங்க அவனை பாத்துக்கணும், அவ்வளவுதானே? தாராளமா அவன் பக்கத்துல உட்காந்து விடிய விடிய அவன் முகத்தை பாத்துட்டு இருங்க. நான் கிளம்புறேன். ஓடி போ. நீ பிரசன்னாவை விட்டு இப்படி விலகி போனாதானே நான் அவன்கிட்ட நெருங்க முடியும். குட்டி, செல்ல குட்டி, ராசகுட்டிக்கு தூக்கம் வரலையா? தூங்கு 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 தூங்குடி செல்லம். என்னடா செல்ல குட்டி, ஏன் அலறீங்க? இப்படியே முழிச்சிட்டு இருக்க போறீங்களா? பாத்தியா, உங்க அப்பா பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்கோம், எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. செல்ல குட்டி, நம்ம போய் அப்பாவை எழுப்பலாம். இரு, அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு வரேன். மாமா, 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 பாப்பா உங்ககிட்ட விளையாடணும்னு ஆசைப்படுது. வாங்க மாமா, நீங்க அதை கண்டுக்காம தூங்குறீங்க. வாங்க மாமா. தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்ன மாமா, நம்ம பாப்பா கிட்ட வந்து கொஞ்ச நேரம் விளையாடுங்க, தலைவலி பறந்து போயிடும். வா மாமா, வா மாமா. ஓ, இரிட்டேட் பண்ணாத, டென்ஷன் பண்ணாத, தூங்க விடு. என்ன நீங்க குழந்தைய கொஞ்சம் அவ்வளவு கஷ்டமா இருக்கா? மாமா, மாமா எந்திரி மாமா, பாப்பா கூட வந்து விளையாடுங்க. எந்திரி. சொல்லிட்டே இருக்க, கேட்க மாட்டேன். மூளை கட்டதனமா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து எழுப்பிட்டு இருக்க. குழந்தை யாரோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க? ஏன் வந்து எப்ப திட்டுவான்னு தெரியல. வந்து லூசு மாதிரி வந்து
வாய் மூடி தூக்கு. என்னங்க என்னங்க என்னம்மா? உள்ள ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு பாக்கலாம் வாங்க. யாரை பார்த்து லூசுங்கிறீங்க? நீ லூசு, உங்க அம்மா லூசு, உங்க அப்பா லூசு, எல்லாரும் ஏய், ஆரஞ்சு, வாய் மூடு. என்ன மாப்பிள, என்னாச்சு மாப்பிள? மாப்பிள? என்ன மாப்பிள? என்ன தாமரை? மாப்பிள, என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறான் மாமா. யாரோட குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டுல கொஞ்சிட்டு இருக்க? என்ன வேற கொஞ்சம் சொல்றான். யாராவது வந்து போலீஸோட வந்து முட்டிக்கு முட்டி தட்ட போறாங்க. மாப்பிள, அவ தெரியாம ஏதோ பண்றா. மாப்பிள, எங்க போறீங்க? ஏங்க, நான் மொட்டை மாடிக்கு போய் கொசு கடியில கூட படுத்துக்கிறேன். உங்க பொண்ணு கூடலாம். ஐயோ, என்ன மாப்பிள, பண்றீங்க? மாப்பிள, என்ன இது தாமரை? போ. அப்பா அடிச்சிட்டாரு. நீதான் அப்பாவை அடிக்கணும், சரியா? போ. குட்டி குட்டி. என்ன ஆச்சு மாப்பிளைக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? குழந்தையால பிரச்சனைன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ இந்த குழந்தைய கண்டாலே அவருக்கு பிடிக்கல, அதான் இப்படி பேசுறாருன்னு தோணுது. என்னங்க பண்றது? நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி அழுதுகிட்டே இருக்கணும், அத பார்த்து நாம கஷ்டப்படணுங்கிறது விதிங்க. பாவமா இருக்கு பார்த்தா. தாமரை, தாமரை, அடிச்சிட்டான். அழாத. நீயாவது எங்கேயோ நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சோம், கடைசியில நீயும் எங்களோட வந்து சேர்ந்துட்டியா? துளசி, எனக்கு தெரியும் துளசி, எப்படியும் என்னை பார்க்கறதுக்கு நீ வருவேன்னு. நான் இப்போ முந்தி மாதிரிலாம் இல்லை துளசி, நிறைய மாறிட்டேன். ஆனால் நீ தான் நான் இன்னும் முந்தி மாதிரியே இருக்கிறேன்னு நினச்சிட்டு என்னை விட்டு விலகி போகிற. என்ன துளசி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. இன்னுமா என் மேலே கோபமாகவே இருக்க? பரவாயில்ல துளசி, நீ கோபமா இருந்தாலும் இன்னும் ரூமை விட்டு வெளியில போகாமாவது இருக்கியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நான் அப்படி என்ன துளசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்? ஒத்துக்கிறேன், சில தடவை நான் உன்னை சில விஷயங்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்கேன். ஆனா எவ்வளோ தடவை எவ்வளோ விஷயங்களை நான் உனக்காக விட்டு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கவே மாட்டியா? அது காரணம் நான் உண்மையிலேயே உன் மேல வச்சிருக்கிற அன்பு துளசி. ப்ளீஸ் என்ன நம்பு. நீ இது வரைக்கும் என்ன நம்பலன்னா கூட பரவாயில்ல, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீ கேட்டினா நிச்சயமா நீ என்ன நம்புவ. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறத நீ புரிஞ்சுப்ப. இப்ப நான் ஆக்சிடென்ட் ஆகி தானே இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் தானா ஆகல துளசி, நானா உருவாக்கிக்கிட்டேன். ஆமாம் துளசி, இதுதான் உண்மை. இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இவ்வளோ வலியும் தாங்கிக்கிட்டு நான் எதுக்காக தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆனேன்? எப்பவுமே உன் பக்கத்துலேயே உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் துளசி. என்ன துளசி, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறேன், இப்போ கூடவா நீ உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்ட? பேசு துளசி. அவ எப்படி பேசுவா? அவதான் உன் முகத்தை பார்க்க பிடிக்காம போயிட்டாளே. ஏய், துளசி வரல, நீ எப்போ வந்த? நீ எப்பல இருந்து துளசி கிட்ட பேசுறதா நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கியோ அப்பல இருந்து அதை நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், அப்ப ஆரம்பத்துல இருந்து நீதான் இருக்கிறேன்னு ஆய திறந்து சொல்ல வேண்டியது தானே? நான் எதுக்காக பிரச்சனை சொல்லணும்? நீ என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட பிரியமா அன்பா பேசிருக்கியா?
எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்ப. ஏதோ இன்னைக்கு துளசிக்கிட்ட அன்பா பேசுறதா நினைச்சு உருகி உருகி என்கிட்ட பேசிட்டு இருந்த. அத நீ என்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த. ச்சீ, உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்காக வெக்கப்படணும்? வெக்கப்பட வேண்டியது நான் இல்ல, நீயும் துளசியும் தான். எங்க அம்மா துளசி கிட்ட சொன்னாங்க போய் பிரசன்னாவை பாத்துக்கோன்னு. ஆனா அவ புருஷங்கிற நினைப்பு கூட இல்லாம என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டா. அதுக்காக அவ தான் வெக்கப்படணும். அவளோட லட்சணத்தை இன்னும் புரிஞ்சுக்காம நீ அவளுக்காக உருகிக்கிட்டே இருக்க பாரு, அதுக்காக நீ வெக்கப்படணும். நீ என்ன எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, நான் பெருமை தான் படணும். போதும் போதும், பெருமைப்பட்டுக்கோ. ஆனா இப்போ இங்க இல்ல, ரூமுக்கு வெளியில போ. நான் தூங்கணும். நீ என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் என்ன வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன் மேல அன்பாதான் இருப்பேன். நைட்டு முழுக்க உன்னை கவனிச்சுக்க போறது நான் தான். தூங்குற மாதிரி நடிக்கிறியா? தூக்கம் வராதுடா உனக்கு. நான் சொன்னதை நினைச்சு நினைச்சு நைட்டு முழுக்க நீ தூங்க மாட்டேன். நானும் தூங்காம இருப்பேன். மாமா என்னாச்சு? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, எதுவும் பேசாம நிக்கிறீங்க? ஸ்பீடா போற வண்டிகளுக்கு தான் பிரேக் போடுற மாதிரி ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு உங்ககிட்ட ஐடியா கேட்க தான் வர சொன்னேன். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது தான் தெரியல. என்ன மாமா, ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுறீங்க? என்னாச்சு? என்ன மாமா இது? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஒருத்தர் கூட இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லல. நீ வேற, நம்ம வீட்டு குழந்தையா இருந்தா சந்தோஷமா சொல்லலாம். யார் குழந்தைன்னே தெரியல, கோயில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கா. இப்ப இந்த குழந்தைய தேடி யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. போலீஸ் வருவாங்களா இல்ல இந்த குழந்தைய பெத்தவங்க வருவாங்களா? என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. டென்ஷனா இருக்கு. மாமா, இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? கோயில்ல குழந்தை கிடைச்ச உடனே அம்மா எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு ஐயர்கிட்ட வேற அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் குழந்தைய கேட்டு வீட்டுக்கு வரல. அப்புறம் எதுக்கு மாமா பயப்படுறீங்க? நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அனாதை இல்லத்துக்கு போய் குழந்தைய தத்தெடுக்கலான்னு பார்த்தோம். அப்போ உங்களை நம்பி அவங்க குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ ஆண்டவனே ஒரு குழந்தைய கொடுத்திருக்கான்னு நினைச்சுக்க வேண்டியதானே? அப்படி இல்ல துளசி, அது வேற இது வேற. நீ அதுக்கு இதுக்கும் முடிச்சு போடாத. சரி, நாம அந்த அனாதாசிரமத்துக்கு போய் கேட்டோம். அவங்க நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு லீகல் அடாப்ஷனா இருந்திருக்கும். நாளைக்கு அந்த குழந்தைய கிளைம் பண்ணி யாரும் வரமாட்டாங்க. அப்போ நான் அந்த குழந்தை மேல பாசம் வைக்கலாம், இன்வால்வ் ஆகலாம். இப்போ சப்போஸ் இந்த குழந்தை யார் குழந்தைனே தெரியல, இந்த குழந்தை மேல எனக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்து உண்மையாவே பாசத்தை வச்சு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பெத்தவங்க வந்து என் குழந்தை கூடன்னு கேட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? நீங்க ரொம்ப குழப்பிக்கிறீங்க மாமா. எந்த ஒரு உறவுமே ஒரு காலகட்டத்துல நம்மளை விட்டு பிரிஞ்சு போற உறவுதான். பின்னாடி பிரிஞ்சு போற துக்கத்துக்காக இப்ப சேர்ந்து இருக்கிற சந்தோஷத்தை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? என்னோட பிரச்சனை இப்ப அது மட்டும் இல்ல. தாமரை வேற இப்போ அப்நார்மலா இருக்கா. அவளுக்கு குழந்தைனா என்ன பொம்மைனா என்னன்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. இப்போ அவ நம்ம வீட்டு குழந்தைய ஏதாவது பண்ணா கூட நாம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஊரா வீட்டு குழந்தை. இவ ஏதாவது ஏடா கூடமா பண்ணி நாளைக்கு அந்த குழந்தையோட பெத்தவங்க வந்து நம்ம கூட சண்டை போட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம்னா அத்தையும் மாமாவும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம்னா இவ இன்னொரு பக்கம். இவ என்னமோ குழந்தை குழந்தை குழந்தைன்னு என்னவோ இவ ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. தெரியல துளசி, இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியல. உங்க லைஃப்ல ஸ்பீட் பிரேக்கர் வந்துட்டதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, நிதானமா செயல்படுத்துறதுக்கும் தான். நீங்க சொல்றத மட்டும் வச்சுக்கிட்டு என்னால எந்த அபிப்பிராயமும் சொல்ல முடியாது. முதல்ல வீட்டுக்கு போலாம், அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு சரியான யோசனை சொல்றேன். ஓகேவா? வாங்க போலாம். என் பாப்பு குட்டி கூட பளிச்சு பளிச்சிட்டு இருக்காங்க. என்
செல்லக்குட்டிக்கு பவுடர் போடுறேன். இந்தா. மாப்பிள்ளையும் குழந்தைய ஏத்துக்கிட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னமோ தெரியல, தேவையில்லாம ரொம்ப பயப்படுறாரு. அவர்கிட்ட எடுத்து சொன்னாலும் எதையாவது சொல்லி நம்ம வாயை அடைச்சிடுறாரு. எப்படி அவருக்கு புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல.